நிறைய விஷயங்களை ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற ஏதாச்சும் விருப்பம் தீர்மானம் எது இருக்கோ அது ஆண்டவர் அவரே எடுத்துப்பார். உங்களோட விருப்பமாக இருக்கலாம், உங்களுடைய தீர்மானமாக இருக்கலாம், உங்களுடைய சித்தமாக இருக்கலாம், உங்களுடைய கெட்ட பழக்கமாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய பாவ வாழ்க்கையாக இருக்கலாம். எதுவுமே அந்தரங்கத்தில் செய்வதை வெளியரங்கமாய் காண்கிற தேவன் அவர். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் யாருமே பார்க்கல, நம்ம இந்த துணிகர பாவங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் அது எல்லாத்தையுமே பார்க்குறார். நீங்கள் என்ன செய்யுங்க, அது ஆண்டவரத்தை விட்டுடும்போது ஆண்டவர் என்ன செய்வார், உனக்கு உண்டான பாவத்திலிருந்து விடுதலையே கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும், மனுஷனால் முடியவே முடியாது. நம்ம வேதத்தில் அநேக ஸ்திரீகளை பற்றி பார்த்துருக்கோம், அநேக பெண்களை பற்றி பார்த்துருக்கோம். நிறைய ஸ்திரீகளை தான் வேதாகம புஸ்தகத்தை நம்ம பார்த்துருக்கோம். இந்த நாளிலையும் உங்களுக்கு அப்படி தான் ஒரு ஸ்திரீயை பற்றி நான் பேச போகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8 பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனப்பொருந்திய ஒரு ஸ்ரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். ஆமீன். ஒன்றுன்னா பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சுனேமியாள்ன்ற ஒரு ஸ்திரீயை பற்றி இதில் நம்ம பார்க்குறோம். அவங்க எப்படிப்பட்டவங்க இருந்தாங்கன்னா கனம் பொருந்தினவர்களாக இருந்தாங்க. அதாவது ஒரு ஏழையோ இல்லை வலிமையற்றவளோ கஷ்டப்படுறவளோ அதை மாதிரிலாம் சொல்லலை. கனம் பொருந்தியவன்னா என்ன சொன்னால் நல்லா படித்தவங்க, வசதி இருக்கிறவங்க, பணவார்ப்பு இருக்கிறவங்க, எல்லா வயசுலேயுமே இருக்கிறவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே பணம் இருக்கிறவங்களா என்ன நினைப்பாங்க, தன்னுடைய குடும்பம், தன் வசதி, தன்னோட சொத்து, தனக்கூடியவர்கள் அப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ என்ன பண்ணான்னா, எலிசாவுடைய வரவுக்காக ஒரு தீர்க்கதரிசர் அவர் நம்மளோட வீட்டில் தங்கணும், அவர் நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, வருந்தி அழைத்தார்கள். வேதத்தோட வார்த்தை என்ன சொல்லுன்னா, ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு கலசம் தண்ணீரை கூட நான் உங்களுக்கு ஆசீர்வதிப்பேன். நீங்கள் அவருக்கு தண்ணி கொடுத்தா கூட அந்த தண்ணியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு சேரும்னு சொன்னாங்க. ஏன்னா ஊழியம் என்பது சாதாரண, அது கனமான ஊழியம். அது கர்த்தர் நியமித்தாலே ஒழிய அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் சித்தம் இருந்தால் தான் ஊழியங்கள் செய்ய முடியும். அவர்களுக்கு தான் அந்த டாலந்து, அந்த பேசக்கூடிய வார்த்தைகளோ, அவர்களோட வார்த்தை நிமித்தமாக சுகமளிக்கக்கூடியதோ, குணமளிக்கக்கூடியதோ, பேய்களை விரட்டக்கூடியதோ, என்னென்ன கர்த்தர் யார் யாருக்கு என்னென்ன சித்தம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக அவர்களது கனிகளை வெளிப்படுத்துவார். அப்படியாக இந்த தீர்க்கதரிசியை தன்னுடைய வீட்டிற்கு வரும்படி வருந்தி அழைத்தார். எப்படி கூப்பிட்றாங்கன்னா, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்றாங்க. எங்கள் வீட்டுக்கு நீங்கள் கட்டாயம் வரணும், எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்ணும், நீங்கள் வரும்போதெல்லாம் எங்கள் இடத்துக்கு வரணும், சும்மா இன்றைக்கி வந்தீங்க சாப்பிட்டீங்க போனீங்களா ஓகே அப்படின்றது அதபடிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வருந்தி அழைக்கிறாங்க. இதனாலே நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஊழியக்காரர்கள் வீட்டுக்கு வரத்துக்கு நம்ம இடம் கொடுக்கணும். எதுக்குன்னா, எங்கே தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. எங்கே தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொள்வதற்கு தான் ஊழியக்காரர்கள் நியமித்திருக்காங்க. அங்கே அவர்கள் வரும்போது அவர்களுக்கென்று நீங்கள் ஊழியம் செய்யும்போது உங்களுடைய ஆசீர்வாதம் எப்படியா இருக்கும், ரெட்டிப்பானதாக இருக்கும். இந்த இடத்துல அவள் அப்படிதான் என்ன பண்ணுறா, அவரை வருந்தி அழைக்கிறாள். எலிசாவை என்ன பண்ணுறாரு, வருந்தி அழைக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்த வசனம் பாருங்க. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஆமென். இதுல என்ன பண்றனா, தன் புருஷனை நோக்கி எந்த ஒரு காரியத்தை என்ன சொல்றா, அவ்வளோ இதுவா இருந்தாலும் தன்னுடைய கணவனிடத்துல சொல்றா. சொல்லி என்ன சொல்றா, அவர் வருகிற அவர் எப்படி பார்க்குறாரோ, பரிசுத்தவான்றதை நான் பார்க்குறேன் அப்படி சொல்கிறேன். இந்த காலத்தில் நான் இந்த நிமித்தமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம கணவனிடத்தில் சொல்லி தான் செய்யணும். கணவனிடத்தில் மறைத்து செய்கிற எந்த காரியமும் நமக்கு பின்னாடி என்ன செய்யும், பிரச்சனைகளை உண்டு பண்ணும். நல்லதோ கெட்டதோ தவறோ எதுவாக இருந்தாலும் கணவனிடத்தில் சொல்லும்போது உங்களுக்கு ஒன்று என்னென்னா, ஒன்று ரிலாக்ஸ், இன்னொன்று என்னென்னா பாதுகாப்பு. என் கணவரிடத்துல நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் என்னை பாதுகாப்பாருங்க. அதே தான் இந்த நாளில் கணவனுக்கிட்டையும் சொல்கிறேன். ஒரு மனைவி உங்களிடத்தை தேடி ஒன்று சொல்லும்போது நீங்கள் அதை செவி கொடுத்து கேளுங்க. அதில் என்ன குறைன்னு பார்க்கக்கூடாது. அவன் நம்மளிடத்த சொல்கிறான்னா அப்போ அவள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம கிட்ட வந்திருக்கா. மனைவியானவள் கணவனிடத்தில் என்ன செய்யணும், அடிமை கிடையாது. ஆனால் கணவனுக்கு எப்படிப்பட்டவளாக இருக்கணும், கீழ்ப்படிந்தவளாக இருக்கணும்.
ஸோ கீழ்ப்படிந்தவள் நம்மளிடத்துல வந்து சொல்லும்போது நாம் அவளை வந்து நேசிக்கிற ஒரு பாத்திரமா பார்க்கணுமே தவிர நாம் கைக்கொள்கிற அடிமையான ஒரு பெண்ணாக பார்க்கக்கூடாது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவள் தன் கணவனிடத்துல போய் சொல்கிறார், புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு ஒன்னசென்ஸ் இருக்கும். அவரே இவர்கிட்ட என்ன சுனேமியாள் கிட்ட என்ன குணம் இருந்ததோ அதுதான் அவர் கணவரிடத்துல இருந்தது. அவனும் வந்து தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்களை நேசிக்கிறவளாக இருந்தார். அவருடைய கணவனாரும் அப்படியே நேசிக்கப்பட்டவராக இருந்தார். அதே தான் இவர் பரிசுத்தவானாய் காண்கிறேன் போது அவர் அதை ஆமென்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் வந்து அதை ஒத்துக்கொண்டார். ஏன்னா அவருடைய கண்களுக்கும் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், பரிசுத்தவான்களாய் தான் தெரிந்தார். இன்னைக்கு நாம் ஒரு விஷயத்தை நல்ல கண்களோடு பார்க்கும்போது அவை நன்மையானதாக நமக்கு வந்து சேரும். எதையுமே நம்ம வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தில் வந்து பார்க்கும்போது அது தவறானதாக வந்து சேரும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எப்பயுமே பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே இருக்கணும். எதை பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவோடு தான் பார்க்கணும், நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம நெகட்டிவாக பார்க்க நம்ம வாழ்க்கை பூரா எப்படியா மாறி போயிடும், நெகட்டிவாக தான் மாறி போயிடும். அது நம்ம மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பாசிட்டிவாக பார்க்கும்போது உங்களுக்குள்ள நெகட்டிவ் இருந்தாலும் அது பாசிட்டிவாக மாறும். அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக அமையும். அடுத்தது பாருங்க, நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கு தங்கலாம் என்றாள். ஆமென். இப்போ பாருங்க, அவர் வந்து சாப்பிட்டு போகிறதுக்கு மட்டும் அவங்க இந்த இடத்துல ரெடி பண்ணலை. தன்னுடைய வீட்டிலேயே ஒரு அறையை, அந்த ஊழியக்காரர் வரும்போதெல்லாம் என்ன செய்ய சொல்கிறார், தன்னுடைய வீட்டிலேயே அவர் தங்கிறதுக்கு சகல வசதிகளோட ஒரு அறையை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஒரு மனசு, அந்த மனசை பார்க்கணும் இந்த இடத்துல. அவ்வளோ ஒரு பெரிய மனது. ஒரு ஊழியக்காரருக்கு யாரும் இப்போ வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம், காணிக்க கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம், பேசுறதுக்கு யோசிக்கிறோம், சபையை வந்து அந்த வார்த்தைகளை உட்கொள்வதற்கு யோசிக்கிறோம், மன்னாவை உட்கொள்வதற்கு யோசிக்கிறோம். எல்லாமே இப்போ வந்து அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன நமக்கு வந்ததே இவ்வளோதான், இதில் என்ன கொண்டு போய் நம்ம தசம பாக கொடுக்குறது. அவர் நிறையா கொடுக்கட்டும், அப்போ போய் கொடுத்துக்கலாம். நாம் என்ன இதில் போய் அவருக்கு காணிக்க கொடுக்குறது, நாம கொடுத்தா அவருக்கு நிறையா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளாகவே நம்ம இது பண்ணி என்ன பண்ணுறோம், எவ்வளோக்கு எவ்வளோ நமது கைகளை சுருக்குகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய ஆசீர்வாதமும் சுருக்கப்படுகிறது. நீ அதான் வேதத்தையே பார்க்கிறோம், அவ்வளோ தன்னிடத்தில் இருந்த 2 ரூபாயை கொடுத்தான்னு சொல்லிட்டு, ஐஸ்வர்யவான் 100 ரூபாய் கொடுத்தான்னு சொல்லிட்டு. ஐஸ்வர்யவான் என்ன சொல்கிறான், நான் உனக்கு 100 ரூபாய் கொடுத்தேன், ஆனால் நீ வந்து என் வீட்டில் வந்து சாப்பிடல, அந்த 1 ரூபாய் கொடுத்து அவள் வீட்டில் போய் நீ சாப்பிட்றியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சொல்லப்பட்டது, உன்னிடத்தில் இருந்ததில் நீ 100 ரூபாய் கொடுத்த, ஆனால் அவளிடத்து இருந்ததே அதுதான், அது மொத்தத்தையும் கொடுத்தா அவளுடைய மனசு எவ்வளவு பெரியது. அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு நமக்குன்னு எதுவும் இல்லாமல் தேவன், ஏன்னா எது நமக்கோ அது அவருடையது, அவர் கொடுத்தது தான் நமக்கு, நம்மளுக்குன்னு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம வாழற வாழ்க்கை, நமக்கு கொடுத்த வாழ்க்கை, பிள்ளைகள், ஐஸ்வர்யம் எல்லாமே தேவனுடையது. அதில் நம்ம அவருக்கு கணக்கிட்டோ பங்கிட்டோ பார்க்கக்கூடாது. இதில் அப்படியாக அவள் தன் கணம் பொருந்தியவளாக இருந்தாலும், வசதி படைத்தவளாக இருந்தாலும், ஊழியக்காரரை நேசிக்கிறவளாக, அது மட்டுமல்லாத ஊழியக்காரருடைய நலத்தை விரும்புகிறவளாகவும் அவள் காணப்பட்டாள். நிறைய சொல்லுவோம், ஊழியக்காரங்களை பற்றி நம்ம விசாரிக்கணும் அப்படின்னும் போது நமக்கு என்ன சொல்லுவோம், இல்லை எனக்கு நிறைய கவலை இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலவீன பாண்டமாக நம்ம இருப்போம். ஆனால் அவள் அப்படிப்பட்ட பாண்டமாக இராதபடியே ஆவிக்குரிய பெண்ணாக, ஆவிக்குரிய நம்ம எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தின் பார்வைன்னு மட்டும் அல்லாமல் தேவனுடைய பார்வைக்கும் நம்ம விசேஷித்தவர்களாக, தேவனுடைய பார்வைக்கு கணம் பெற்றவளாக இந்த சுனாமியாரை போல நம்ம இருக்கணுன்றது தான் ஒவ்வொரு பெண்ணுடைய இருதயத்தின் விருப்பமாக இருக்கணும். தன் கணவனிடத்தை சொல்லும்போது அவருடைய அறிவு வெளிப்படுகிறது. அவள் அறிவுள்ள பெண்ணாக இருந்தாள். எதுவுமே அவருக்கு மறைக்கணுமோ அவருக்கு வெளிப்படுத்தக்கூடாதுன்னு இல்லாமல் அவள் தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து அது நிமித்தமாக அவள் கணவன் மீது வைத்திருக்கிற அன்பு வெளிப்பட்டது. எதையுமே அவர்கிட்ட சொல்லி செய்யும்போது அவள் அன்பு உள்ள ஒரு மகளாக காணப்பட்டாள். சரியாக அவளை வந்து தன்னை வந்து கரெக்டான நேரத்தில் அந்த ஊழியக்காரர் தன் கணவனுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவர் வந்து யாருன்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறதுல அந்த மனுஷன் வந்து ஒரு பரிசுத்தவான்னு சொல்லிட்டு அவள் அறிமுகப்படுத்துகிறாள். அது வந்து நீ அந்த பேசுகிற ஒரு அறிவு, கணவனிடத்துல இப்படி பேசினா நம்ம வந்து தவறுதலாக பேசி நிறைய குடும்பத்தை பார்த்திங்கன்னா சில பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி நிறையா குடும்பங்கள் பிரிவினையிலையும் பிரச்சனையிலையும் போயிருக்கு. ஆனால் இவ்வளோ அறிவுள்ள ஸ்திரீயாக இருந்ததால் கணவனிடத்துல தக்க வார்த்தையை தகுந்த நேரத்தில் தகுந்த பிரகாரமாக வெளிப்படுத்தின நிமித்தமாக இவளுடைய அறிவு வெளிப்பட்டது. அது மட்டும் அல்லாமல் அவர் பரிசுத்தமானதையும் தன் கணவனுக்கு வெளிப்படுத்தி அவர் உள்ளத்துக்குள்ள அவருடைய அன்பு, தன் மனைவி தன் மீது எவ்வளோ அன்பு வைத்திருந்தா எல்லா விஷயத்தையும் அவள் எல்லா வசதி படைத்தவளாக இருந்தாலும் என்னை மதித்து என்னிடத்துல எல்லாம் சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு அவருடைய அன்பு கணவருக்கு வெளிப்பட்டது.
அவள் அவ்வளோ கனம் புரிஞ்சவளாக இருந்தாலும் எப்படி இருந்தா, கணவனுக்கு கீழ்ப்படிந்தவளாக இருந்தா. இன்னைக்கு நம்மளுக்கும் சொல்றோம், நம்ம என்ன இருந்தாலும் நமக்குள்ள ஈகோ கணவன் மனைவிக்குள்ள இருக்கவே கூடாது. எல்லா விஷயத்தையுமே சொல்றேன், கணவன் மனைவிக்குள்ள ஈகோ இருந்தாங்கன்னா அது எந்த விதத்துலையுமே செழிப்பை பார்க்க முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ ரெண்டு பேருக்குள்ள அந்த ஈகோ வருதோ அது அப்படியே பிள்ளைகளுக்கு தொடரும். உங்க அப்பா எப்படி, உங்க ஆத்தா எப்படி அப்படின்னு பேசி பிள்ளைங்களுக்கு எதிர பேசி பேசி பிள்ளைங்களை என்ன சொல்லும், எங்க அப்பா அப்படிதான், எங்க ஆத்தா அப்படிதான் சொல்லி பேசுவோம். நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு. நமக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் பிள்ளைகளுக்கு எதிர மரியாதை கொடுக்கணும். வாங்கப்பா நீங்க உட்காந்து சாப்பிடுங்க, வாமா நீ உட்காந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை கொடுக்கும்போது அந்த பிள்ளைகள் பார்க்கும். அதுங்களும் தன்னுடைய மனைவிகளுக்கு தன் பிள்ளைகளுக்கு அவங்க அந்த மரியாதையை வாழடி வாழியா வரும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் இந்த இதுலையும் பார்க்குறீங்க. அவள் கணவனுக்கு கீழ்ப்படைந்தவளாக இருந்தா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ப்பணம் உள்ள பெண்ணாக இருக்கா. தன்னோட வீட்டில் ஒரு மாடியில் ஒரு அறையே கொடுக்குற அளவுக்கு அவள் அர்ப்பணம் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தா. அவள் இந்த இடத்துல தனக்கு ஊழியக்காரர்களுக்கு கட்டின வீடு எப்படிப்பட்டதாக இருந்தா, அவள் தேவராஜ்யத்துக்கு கட்டக்கூடியதுக்கு ஒரு வழிகோலாக இருந்தது. ஏன்னா ஊழியக்காரர் கொடுக்கக்கூடிய ஒரு கலசம் தண்ணீரை கூட ஆசீர்வதிக்கிற தேவன் ஒரு வீட்டில் ஒரு ரூமையே அவருக்கு அவள் சகல வசதிகளோடு செஞ்சு கொடுத்துருக்குறான்னா அவள் தேவராஜ்யத்திற்கும் கட்டக்கூடிய பெண்ணாக இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவளுடைய உள்ள அழகு, வெளி அழகு கிடையாது, அவளுடைய உள்ள அழகு இதில் வெளிப்படுத்துகிறது. ஒரு நாள் அவள் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரியாக கேயாசை நோக்கி, இந்த சூனேயாமலை அழைத்து கொண்டு வா என்றால் அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக வந்து நின்றாள். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த எலிசாவுக்கு அவ்வளோ ஒரு விருப்பம். என்ன இந்த அம்மா இவ்வளோ நம்ம மேலே விருப்பப்பட்டு இவ்வளோ ஆசையாக செய்கிறாங்க, அவங்க என்னத்தை தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஎஸ்சியை தன்னுடைய ஊழியக்காரனை கூப்பிட்டு, நீ அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வா, நான் என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒருத்தங்க ஒன்று செய்கிறாங்கன்னா ஒரு பிரதிபலன் இல்லாமல் செய்ய மாட்டாங்க, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் செய்வாங்க. இன்றைக்கி ஒரு தாய் பிள்ளை இந்த உறவுலாம் கூட என்ன ஆகி போச்சுன்னா ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு களங்கமில்லாத பாசம், களங்கமில்லாத அன்புன்றதுலாம் மாறிப்போச்சு. எல்லாமே இப்போ குட்டியாக இருந்தால் கூட உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னால் தான் அது என்ன கேட்குது, சொல் பேச்சை கேட்குது. உனக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தரேன், பிஸ்கெட் வாங்கி தரேன், அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று நம்ம வச்சாதான் என்ன செய்தாரு. இல்லைன்னா ஃபோன் நம்மளை திரும்பி கூட பார்க்காது. இன்னைக்கு எங்கள் குட்டி பையன் கூட என்ன செய்வான், அவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று நோண்டிகிட்டே இருப்பான். இங்கே பாருப்பான்னா பார்க்க முடியாது, சர்ப்ரைஸ் அப்படின்னு டப்புன்னு திரும்புவான். அது வரைக்கும் திரும்பவே மாட்டான். நம்ம என்ன பேசி கொடுத்தாலும் காதை கேட்க மாட்டான். யாருக்கு இந்த சர்ப்ரைஸ்னா டப்புன்னு திரும்புவான், இப்போ மட்டும் திரும்புறியா அப்படின்னு. ஏன்னா அந்த குழந்தையிலேருந்து என்ன இது எதிர்பார்ப்புகள், அந்த எதிர்பார்ப்பு இந்த பெண்ணிடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்றாரு, தன்னுடைய ஊழியக்காரன கேஎஸ்சியை கூப்பிட்டு அவளை கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. அவளும் அவளுக்கு முன்பாக வந்து நின்றான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அடுத்து பாருங்க, அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல கருணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்திற்கு நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். ஆமென். இதை பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கேட்குறாரு, ஏன்னா ஒரு தீர்க்கதரிசிக்கு எவ்வளோ தூரம் வேணா போகிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது, ராஜாவினிடத்தில் போகிறதுக்கு உரிமை இருக்குது. எப்படி அந்த காலத்தில் ஒரு கவிஞன் கவி பாடுறதுக்கு ராஜாவுடைய அரண்மனைக்கு போகிறதுக்கு அவங்க யாருமே தடுக்க மாட்டாங்க. புலவர்கள் உள்ளே போகிறாங்கன்னா விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்கதரிசிகளுக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டு, பெரிய பவர். ஏன்னா அவர் தேவனாலே தூதனாகவே கருதப்படுவார்களா. இவங்க என்ன கேட்குறாரு, நான் ராஜாவிடத்துலையோ சேனாதிபதியிலையோ உனக்கு ஏதாச்சும் காரியம் ஆக வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்துல கேட்குறாங்க. 15வது பாருங்க, அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். ஆமென். இதில் பார்த்தீங்கன்னா கூப்பிடுனதுமே அது அவளுடைய வீடு, அது சுனைமேலோட வீடு. அவள் எங்கே வேணா போகலாம், எங்கே வேணா வரலாம். ஆனால் மாடியில் இருக்கக்கூடிய அறையை அவருக்குன்னு ஆயத்த பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா கூப்பிட்ட போது என்ன பண்ணா, வாசல் அருகே நின்றாள் தான் போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அவளுடைய ஒழுக்கம், அவளுடைய எல்லை, ஒரு எல்லைக்குள்ளே நாம் இருக்கணுன்றத அவள் வரையறுத்துச்சுன்னா, உள்ளே இருக்கிறது ஊழியக்காரர், உடன் வந்திருப்பது ஒரு ஆண் மகன் தான், நாம் அவசரப்பட்டு உள்ளே போகக்கூடாது என்று தனக்கென்று ஒரு எல்லை வகுத்து அவள் அந்த எல்லையிலேயே நின்றாள். தன்னுடைய அதுதான் இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்கிறது, எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, நம்மளுக்குன்னு ஒரு எல்லை வச்சுக்கணும். இந்த எல்லையை தாண்டி எதுவுமே செய்யக்கூடாது. எல்லையை தாண்டி போகும்போது என்ன ஆகுனா பிரச்சனைகள் தான் உண்டாகும். நிறைய பிள்ளைகளை பார்க்குறோம்,
நமக்கு இந்த நிலைமை தான் கொடுக்கப்பட்டிருக்கா, இப்போ நம்ம கஷ்டமாக இருக்கோமா, அதுவாக இருக்கோமா, இதுவாக இருக்கோமா, காத்திருங்க. தகுந்த காலம் வரும் வரைக்கும் காத்திருங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார். மனுஷன் உயர்த்தவே முடியாது. மனுஷன் உயர்த்துறது நமக்கு கண்ணியை விரும்பிக்கும். அவங்க இன்னைக்கு நமக்கு கண்ணீரை துடைக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு அவங்களே நம்மளுடைய கண்ணீருக்கு ஒரு பாத்திரமா மாறி போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு காலமும் நம்மளுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். மறுபடியும் அவர் என்ன செய்ய மாட்டார், அந்த கண்ணீரை நமக்கு கொடுக்க மாட்டார். அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம ஒரு எல்லைக்குள்ளே வாழணும். எல்லையை மீறி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த எல்லையை நம்ம என்னைக்குமே தாண்டக்கூடாது. முக்கியமாக வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நமக்கு இந்த வாலிப வயசை கொடுத்துருக்காங்களா, உன் வாலிப வயதில் உன் கர்த்தரை நினை, உன் சிருஷ்டிகரை நினை, அவர் உன் வழிகளை எல்லாம் சுத்தப்படுத்துவார். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, தவறான பாதைக்கோ இந்த உலகத்தை எவர்களை விழுங்கலாம் என்று விழுங்குற கர்ச்சிக்கும் சிங்கத்தினுடைய பார்வைக்கு தப்பி வைக்கிற தேவன் உங்களுடனே இருப்பார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ எல்லையை மீறாது. எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும், இன்னைக்கு உன் கண்ணனிடத்துல பிரச்சனையா, தேவனிடத்துல முறையீடு, கர்த்தர் அதை மாற்றுவார். உன் கர்த்தருக்கு உன்னோட கணவர் குடிச்சிட்டு அடிக்கிறாரா, தேவனிடத்துல முறையீடு, மனுஷனிடத்துல போய் சொல்லாரு. அவங்க கொடுக்குற ஆறுதல் தவறான ஆறுதலாக இருக்கும். ஆனால் நம்ம தேவன் கொடுக்குற ஆறுதல் நீடித்த ஆறுதல். அந்த ஆறுதலுக்கு ஈடியனையே கிடையாது. தாயை விட அவர் அன்பான தேவனாக இருக்கிறார். தாய் தன் உயிரை கொடுக்கலாம், ஆனால் தேவன் நமக்காக உயிரை கொடுத்தார். அதனால் நீங்கள் நமக்குன்னு ஒரு எல்லை இருக்கணுன்றத இது நிமித்தமாக சுனேமியால் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவள் அவளோட வீடாக இருந்தாலும் அழைத்த போது எங்கே நின்றால், வாசல் அருகே நின்றாள். சொல்லுங்க. அப்போது அவன், ஒரு பிராண உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது, தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றால், அந்த ஸ்ரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரனை பெற்றார். ஆமீன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவள் சொல்றா, எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் என்னுடைய ஜனத்தார் என் உற்றார் உணருக்கு மத்தியில் நான் எப்படி இருக்கேன், நான் சுகமா இருக்கிறேன்றா. எல்லாத்தையும் ஒரு நிறைவான பேச்சு, அதான் பாசிட்டிவ் வெப்ஸ். நான் சொன்னேன் எல்லாமே அவர் நிறைவாக பேசினேன். எனக்கு எதுவுமே வேண்டாம், உனக்கு என்ன வேணும், நான் ராஜா இடத்துல கேட்கணுமா, சேனாதிபதி இடத்துல கேட்கணுமா, உனக்கு என்ன வேணும் கேட்கும்போது எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் எல்லா இதுலேயுமே என்ன எப்படி இருக்கேன், நான் சுகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனால் கேஸ் என்ன சொல்கிறார், அவளுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதனால என்ன சொல்கிறாரு, நீ அவருடைய கணவனாரோ வயதானவராக இருக்கிறார், அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, எலிசா சொல்கிறாரு, நீ கர்ப்பம் தெரித்து ஒரு குழந்தையை பெறுவாய்ன்றா. அபத்தமாக சொல்லாதீங்க, இல்லை நீ குழந்தைனா கர்த்தர் அவருக்காக என்ன செய்தார், அவர் ஜெபித்தார். ஊழியக்காரனுடைய ஜெபம் நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக தேவை. அவர்கள் நமக்காக பாரப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதில் தான் இந்த இடத்தை நம்ம பார்க்குறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் எலிசாவை கொண்டு அற்புதம் செய்தார். அடைக்கப்பட்ட கர்ப்பத்தின் வாசல் திறக்கப்பட்டது. அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அன்று தான் நடந்தது, இன்று நடக்காதுன்றது கிடையாது. இந்த நாளிலும் நீங்கள் இருதயத்தில் வேண்டுதலோடு காத்திருந்து எதற்காக ஜெபிக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த 5 மாதத்தை கடந்திருக்கீங்க எல்லாரும். இந்த 5 மாதம் மோஸ்ட்லி நான் கேட்ட வரைக்கும் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கடந்திருக்கீங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ரொம்ப வறட்சியான மாதங்கள் இந்த 5 மாதங்கள். இது எப்படி கடக்க போகிறோன்ட்டு. ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிறார், வருகிற மாதம் ஆசீர்வாதமான மாதம். இனி வரக்கூடிய மாதங்கள் எல்லாம் ஆசீர்வாதமான மாதம். நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாழ்க்கையில் இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ அதை கடந்து வருவாய், நீ அதை மிதி தாண்டி வருவாய்ன்னு சொல்லிட்டு. உன்னுடைய கஷ்டங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் கண்டிருக்கிறார். நீ எங்கு வெட்கப்பட்டு நின்றாயோ அந்த இடத்துல ஆனந்த கழுப்பாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். மனுஷனை நம்பாதீர்கள். மனுஷரை நம்புகிறதை காட்டிலும் தேவன் மேல் பற்றுதலாக இருப்பதே நல்ல நாசியில் மூச்சிருக்கும் மனிதனை நம்பாதீர்கள். ஏன்னா மனுஷ அன்பு மாறி போகும், ஆனால் தேவாதி தேவனுடைய அன்பு ஒரு காலம் மாறவே மாறாது. அதுதான் இந்த நாளில் அவர் என்ன சொல்றார், இந்த மகளுக்காக அவள் வைத்திருந்த அன்பிற்காக அவள் ஊழியக்காரனுக்கு செய்த அன்பின் நிமித்தமாய் அவர் செபித்தார். தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டார். அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தெரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி உற்பத்தி காலகட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றார். அப்படிப்பட்ட கொடுக்கப்பட்ட குமாரன் என்ன ஆனார், தலைநோவு மரித்து போனார். கடுத்தல் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தான்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அவள் அவ்வளோ காலங்கள் காத்திருந்து ஜெபித்து பெறப்பட்ட குழந்தை. ஆனால் என்ன செய்யிற்று, தலைநோவு மரித்து போச்சு. ஆனால் அதுக்கு அவள் உடனே என்ன செஞ்சா, வருத்தப்பட்டு என்ன பண்ணா, உடனே அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் என்ன பண்ணா, மாடியில் அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த கட்டில் மேலே அந்த குழந்தையை கிடத்தினார். ஏன்னா கர்த்தர் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தார், நிச்சயமாக எனக்கு
அவர் மீட்டு கொடுப்பான்ற அவளுக்குள்ள ஒரு என்ன இருந்தது, ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபெய்த் இருந்தது. அந்த ஃபெய்த் அவள் என்ன பண்ணா, குழந்தைய கொண்டு போய் அந்த இடத்த கடத்திட்டு எலிசா இடத்துக்கு பேசினான். நான் அபத்தம் சொல்லாதே என்று சொன்னேனே, எனக்கு குழந்தைய கொடுத்தாலும் இந்த நாளிலும் அவன் மரித்து போனான். ஆனால் அவன் யார் இடத்துலையும் சொல்ல, கட்டின கணவர் இடத்துல கூட குழந்தைய மரித்து போனான்றதை சொல்லவே இல்லை. ஏன்னா என் குழந்தை மறிக்காதுன்னு அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு விசுவாசம் இருந்தது. என் குழந்தையை அவர் காப்பாற்றுவான்ற ஒரு விசுவாசம் தேவனிடத்தில் அவள் பற்றுதலாக இருந்தாள். அவருடைய பற்றுதல், அவருடைய விசுவாசம் இந்த நாளிலும் வெளிப்படுன்றதுக்கு அவள் ஒரு சாட்சியாக நிற்கணுன்றதுக்காக என்ன செய்தா, அந்த ஊழியக்காரனுடைய கட்டில் மேலே அந்த குழந்தையை போட்டுட்டு, ஏன்னா அந்த ஊழியக்காரர் இருக்கக்கூடிய இடம் கூட என்னது, ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனில் தான் இருக்கும், ஒரு பாசிட்டிவில் தான் இருக்கும். அங்கே ஒரு பிரசன்னம் இருக்கும், அங்கே ஒரு கிருபை இருக்கும், அங்கே ஒரு மகிமை இருக்கும். அந்த மகிமை என் குழந்தையை தோடும், அந்த கிருபை என் குழந்தையை தோடுன்னு அவன் நம்பினான். அது நிமித்தமாக என்ன செஞ்சா, அந்த குழந்தைய கொண்டு போய் கட்டில் மேலே போட்டுட்டு எலிசாவின் இடத்துல போய் பேசினான். இதில் பாருங்க, எலிசாவின் இடத்துல பேசிய வார்த்தைகள். அப்போது அவள் ஏறி போய் அவளை தேவனுடைய மனுஷன் கட்டின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்டிருந்த அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, அவன் சீக்கிரமாக தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரில் ஒருவனையும் கழுதையாவது எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னான். கணவனிடத்துல அவள் அப்பயும் போய் கணவனிடத்துல பர்மிஷன் கேட்குறான். ஆனால் குழந்தை மரித்து போனதுன்னு அவள் சொல்லலை. நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் கடந்து போகிறா. 25வது வசனம் பாருங்க. கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனான். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசை பார்த்து, அதோ சூனேமியால் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமா இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமா இருக்கிறானோ, அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகம்தான் என்று சொல்லி. அப்ப என்ன சொல்றாவ, சுகம்தான். அவ எதுவுமே சொல்ல, நான் கஷ்டப்படுறேன் வேதனையோட வந்திருக்கேன்னு எதுவுமே சொல்லல, சுகம்தான் சொல்றான். ஏன்னா அந்த நேரத்துல அவருடைய அவளோட அந்த ஸ்ட்ராங் மைண்டு அவள் என்ன சொன்னா, சுகம்தான் சொல்லி அவருடைய கால்களை பற்றி கொண்டு சொல்கிறார், என்னுடைய பிள்ளை எந்த சேதமும் இல்லாமல் மரித்து போன நிலையில் இருக்கிறான், நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அவனிடத்தில் கேட்கிறாள், மன்றாடுகிறாள், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு. உடனே என்ன செய்கிறாரு, எலிசா வருகிறார். அந்த குழந்தையோடைய முகம் மீது முகம் வைத்து கை மீது கை வைத்து குப்புற அந்த குழந்தை மேலே படுக்கிறார். அந்த குழந்தையின் உடலில் என்ன வருவது, ஒரு அனல் உண்டாகிறது. மரித்து போய் சடலமாகி சில்லிட்டு போன உடம்புல ஒரு அனல் உண்டாகிறது. அவர் மீண்டும் அதை அவர் மீது வளர்க்கும்போது அந்த குழந்தை உயிர் பெற்று இருக்குது. அவர் சொல்கிறார், உன் குழந்தையை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய விசுவாசம், அவருடைய அறிவு, அவருடைய திறமை, அவருடைய அன்பு, அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய அந்த ஸ்ட்ராங் மைண்டு, அது மட்டும் அல்லாது அவர் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டது. அவருடைய அந்த அழுத்தமான விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் என்ன ஆச்சுன்னா அவளுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தது. கர்த்தர் காலம் கடந்து கொடுத்த குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தையின் ஜீவனை எடுக்கிறதுக்கு ஒரு காலம் அவர் சம்மதிக்கவே இல்லை. அவர் உயிரோடு எழுப்பி கொடுத்தார் அந்த குழந்தைய. இஸ்ரவேலின் தேவன் என்ன செஞ்சார், அவள் மகிமைப்படுத்தினார். அவளோட வாழ்க்கை இருண்டு போயிடுச்சோ, என்னோட வாழ்க்கையத்தோடு அவ்வளோதானா, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தையை போச்சான். அந்த நேரத்தை அவள் மனம் உடைந்து போகாதபடிக்கு தேவனை நோக்கி காத்திருந்தால் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார்ன்னு அவருடைய இருளான அந்த வாழ்க்கை அந்த நேரத்தை என்னப்படுது பிரகாசமான வெளிச்சமாய் மாறினது. அதுதான் தேவன் என்ன சொல்கிறாரு, நமக்குள்ளே என்ன இருக்குன்னா மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும், சரீர பலன் இருக்கணும், பண பலன் இருக்கு. அவளுக்குள்ள அதெல்லாம் இருந்தது. மென்டல் உடம்பு மனதைரியம் இருந்தது, சரீர பலன் இருந்தது, பண பலன் இருந்தது, படை பலன் இருந்தது. இதுக்கெல்லாம் மேலே என்ன இருந்ததுன்னா அவகிட்ட தேவ பலன் இருந்தது. அந்த ஒரு தேவ பலன் இருந்தாலே போதும், நம்ம எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாம். நமக்கு எதிலேயே அதிலேன்னு நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. 40, 29, 31 வரைக்கும். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். இதை பார்த்தீங்கன்னா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, இந்த வேலையிலும் பார்த்தீங்கன்னா சுனமியால் சோர்ந்து போனார். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார், அவளுக்கு பலனை கொடுத்தார். அது மட்டுமல்லாது சத்துவமற்றவர்களுக்கு அவர் இடத்துல சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அவர் என்ன செய்யற, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தான் இப்படிப்பட்ட அற்புதம்லாம் நடக்கும்.
இப்படிப்பட்ட ஆச்சரியம் நடக்கும். என் வாழ்க்கை முடிச்சு போச்சா, என்னோட பலன் குன்றி போச்சா, இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே நடக்காதா, எனக்கு வயதாகி போய்விட்டது, எதுவுமே நடக்காதா அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? புது பலன் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். கழுகை போல புது பலன். கழுகு வயதாகிட்டு போயிட்ட அப்புறம் ஒன்றுமே இல்லாதப்ப தன்னுடைய சிறகுகள் எல்லாத்தையும் ஒதுக்கி என்ன செய்யுமா? ஒரு இடத்துல காத்திருக்குமா. காத்திருந்து தன்னுடைய புது சிறகுகளை அது வர செய்துட்டு அப்புறமா அதுகளை விரித்து அது சிறகடித்து பறக்குமா. அதை விட இன்னும் உயிரை எழும்புமா. அப்படிப்பட்ட பலன் தான் கர்த்தர் என்ன செய்வார்? நீ கர்த்தர் கூட இருக்கும்போது உனக்கு வயசுன்றதே கிடையாது. அவர் என்ன செய்வார்? உன்னை பலன் இல்லாத சத்துவம் இல்லாத உனக்கு சத்துவத்தையும் பலத்தையும் கொடுத்து கழுகுகளை போல சிறகடித்து புது, அதாவது கர்த்தருக்கு காத்திருப்பு புது பலன் அடைந்து, புது பலன் கர்த்தருக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இதில் தான் நம்ம பார்க்குறோம் என்னன்னா கர்த்தருடைய மகிமை, அவருடைய பிள்ளைகள் மீது அவருடைய மகிமை இருக்கிறது. நான் இந்த நாளில் சொல்கிறேன், பெண்கள் தான் ஒரு குடும்பத்தை, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளால் இடிக்கப்படுகிறான்னு. இந்த சுனமையால் எப்படி கணவனுக்கு கீழ்ப்படிதலாக எப்படி காணப்பட்டாலும் இந்த நாளிலும் ஸ்திரீகளாகிய உங்களுக்கு நான் சொல்வது என்னென்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கணவனிடத்துல சொல்லுங்கள். கணவனுக்கு மறைத்து, பிள்ளைகளுக்கு மறைத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியம் செய்யக்கூடாது. இதை பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக இருக்கும்போது ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு, ஆண்டவர் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு, எப்படி வாழணும்னு சொல்கிறாருன்றத நீங்கள் காத்திருந்து அவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் ஞானம் இல்லாதவளாக இருக்கிறேன், நான் எனக்கு சுய புத்தி இல்லாதவளாக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு போதிங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உன்னை ஞானத்தினால் நிரப்புவேன், உனக்கு நான் கல்விமானி நாவை கட்டளிடுவேன்றாரு. உனக்கு ஒருவன் ஞானத்தில் குறைவுடனாக இருந்தால் அவற்றை யாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாத இடத்தில் கர்த்தரிடத்தில் கேட்க கடவன், உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன்னு சொல்கிறாரு. எல்லா விஷயத்திலும் ஆண்டவர் நான் உன்னோட இருக்க என்கிட்ட கேளுன்னு சொல்லும்போது ஞானம் கெட்டத்தனமா நம்ம சுய சிந்தையை பிரகமாக நம்ம சுயத்தை சார்ந்து நாமளா போய் பல பிரச்சனைகளை விழுந்துடுறோம். கடன் பெற்றுறோம், கடன் வாங்கிறோம், அதை மறைக்க கணவனிடத்தில் மறைக்கும்படி, அது நிமித்தமாக அசிங்கப்படும்படி நிறைய விஷயங்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஞானத்தோடு காத்திரு, ஜெபித்திரு, தரித்திரு, விழித்திரு, ஆண்டவர் உனக்கு பலனை கொடுப்பாண்டாரு, ஆண்டவர் உனக்கு ஞானத்தை கொடுப்பாண்டாரு, ஆண்டவர் உனக்கு எல்லா வித கிருபை. ஏன்னா அவர் ஐஸ்வர்யவான், அவருடைய பிள்ளைகள். நீங்க அப்பான்னு நம்ம கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா கிட்ட அவ்வளோ இருக்கும்போது நாம ஏன் ஏழ்மையா இருக்கணும், நாம ஏன் கடன் பட்டிருக்கணும், நாம ஏன் சோதனையிலையும் பிரச்சனையிலையும் இருக்கணும். ஆண்டவர் அதெல்லாம் விரும்பவே இல்லை. தகுந்த காலம் வரும் வரை அடங்கிடு. இன்னைக்கு நீ அடங்கியிருக்கியா, நிறைய விஷயத்துல அசிங்கப்படுறியா, நிறைய விஷயத்துல வேதனைப்படுறியா, அதெல்லாம் ஆண்டவர் ஒரு நாள் மாற்றுவார். எந்த இடத்துல நீ சிறுமைப்பட்டு நின்னாலோ, எந்த இடத்துல யாருக்கு எதிராக நீ அசிங்கப்பட்டாரோ அவர்களுக்கு எதிராக உன்னை ஆண்டவர் சிறகடித்து கழுகளை போல எழும்ப பண்ணுவார். நீ எந்த சோர்ந்து அடிந்து போய் எந்த இடத்துல வியாதிப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டத்தோடு இருக்கிறாரோ உன் வியாதிகள் மாறும், உன் வேதனைகள் மாறும். இதெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் உண்டு. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ காத்திருந்தார். நடக்காதுன்ற விஷயத்தை என்ன செய்வாரு, அவர் நடத்தி காட்டுவார். அதுதான் ஆண்டவர் சொல்ல, நீங்க உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்க ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்களை ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற ஏதாச்சும் விருப்பம், தீர்மானம் எது இருக்கோ அதை ஆண்டவர் அவரே எடுத்துப்பார். உங்களோட விருப்பமாக இருக்கலாம், உங்களுடைய தீர்மானமாக இருக்கலாம், உங்களுடைய சித்தமாக இருக்கலாம், உங்களுடைய கெட்ட பழக்கமாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய பாவ வாழ்க்கையாக இருக்கலாம். எதுவுமே அந்தரங்கத்தில் செய்வதை வெளியரங்கமாய் காண்கிற தேவன் அவர். நம்ம நினச்சிட்டு இருப்போம் யாருமே பார்க்கல, நம்ம இந்த துணிகர பாவங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் அது எல்லாத்தையுமே பார்க்குறார். நீங்கள் என்ன செய்யுங்க, அதை ஆண்டவரத்தை விட்டுடும்போது ஆண்டவர் என்ன செய்வார், உனக்கு உண்டான பாவத்திலிருந்து விடுதலையே கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும், மனுஷனால் முடியவே முடியாது. அதனால தான் என்ன செய்வார், ஆண்டவரை உடைப்பார். அவர் காயப்படுத்தி கட்டுப்படுகிற கர்த்தர். இன்றைக்கு நீ உடைஞ்சி போறியா, வேதனைப்படுறியா, என்னை யாருமே பார்க்கறதுக்கு இல்லையா அப்படின்னு வேதனைப்படாத. ஆனால் உன் தேவன், உன் பிதா, உன் அப்பா உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உனக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீ என்ன நோக்கி கூப்பிடு, நீ என்ன நோக்கி கூப்பிடு, மனுஷனை நம்பாத. நீ மனுஷனிடத்துல போனால் உனக்கு கண்ணியை விரிவிப்பார்கள். நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்தி நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு செய்வேன். இன்னைக்கு சுனேமேலோட வாழ்க்கையில் செய்யப்பட்ட பெரிய அற்புதம் நம் வாழ்க்கையில் நடக்கும். இந்த கர்ப்பத்தின் கனி என்பது இதில் காட்டுறது போல நமக்கு கர்ப்பத்தின் கனின்றது அல்ல. அவள் எவ்வளோ காலம் காத்திருந்து அந்த கர்ப்பத்தின் கனியை பெற்றாள். அது மாதிரி நம்ம நிறைய விஷயங்களுக்கு காத்திருக்கிறோம், வேதனையோடு காத்திருக்கிறோம், கர்ப்ப வேதனையோடு காத்திருக்கிறோம்.
ஒரு நாள் நமக்கு விடுதலை உண்டு. அது கர்த்தரால் மட்டுமே நடக்கும். அப்படியாகத்தான் இந்த வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய அற்புதத்தை நடத்தினார். அவளை அசிங்கப்பட்டார், தன் சக்கலை திட்டத்தில் அசிங்கப்பட்டார், வேதனைப்பட்டார். ஆனால் கணவருடைய அன்பு அவளிடத்தில் இருந்தது. இந்த நாளிலும் சொல்கிறேன், கணவருடைய கீழ்ப்படியுங்க, கணவருடைய அன்புக்கு பார்த்தனா இருங்க. உங்களுக்கு மற்ற இடத்துல உங்களுடைய அன்பு தேவையில்லை. எனக்கு இவர் இது செய்யலைன்னு இன்னொரு ஆண்மகனிடத்துல போய் சொல்லுது, எனக்கு இவள் செய்யலைன்னு என்று இன்னொரு பெண் மகளிடத்தில் சொல்கிற இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் மாற்றி போடுங்க. கர்த்தருக்கு காத்திருங்க, மனுஷனை நம்பாதீர்கள். நீங்கள் இன்னைக்கு உடைக்கப்படுகிறீர்களா, வேதனைப்படுகிறீர்களா, அதற்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்குது. அதே தான் இன்னைக்கு சுனமியாளுக்கு எப்படி ஒரு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, அவளை எப்படி உங்களுக்கு அவள் தேவராஜ்யத்தை கட்டினாலோ, நீங்களும் தேவராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாக தேவனுக்கென்று காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த நாளிலும் உங்களிடத்துல நான் பேசினது நிறைய விஷயங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருப்பாங்க நான் நம்புகிறேன். உங்களுடைய விருப்பம், தீர்மானம், சித்தம் எல்லாமே தேவனாக இருக்கணுன்ற எந்த அந்தரங்க பாவங்கள் இருந்தாலும் இந்த நாளிலும் சொல்கிறேன், கர்த்தரிடத்தில் அதை ஒப்பு கொடுத்து நீங்கள் மனமாறுங்க, அற்புதத்தை காப்பீங்க. அது மட்டுமல்ல, உங்களோட சந்ததிகளும் பாதுகாக்கப்படும். இன்னைக்கு நாம் செய்கிறது, நம்ம என்ன செய்கிறோமோ, நம்ம சொத்து சேர்த்து வச்சா நம்ம பிள்ளைங்களுக்கு தான்ற மாதிரி, நம்ம பாவத்தை சேர்த்து வச்சாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு தான். அதனால் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எதுவாக இருந்தாலும் தெளிந்த ஞானத்தோடு இருங்க, கர்த்தரிடத்தில் கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்க தயாராக இருக்கிறார், பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.